பெரும்பாலும் இறந்துருவாங்க. எங்கே சுட்டாலும் நெஞ்சில் சுட்டாலும் சரி, ஏன்னா இதே பகுதியினாலும் சுட்டாலும் இறந்துருவாங்க. ஆனால் சிலருக்கு வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஒரு வேளை தன்னை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லி கூட ஒரு வேளை அவர் சூசைட் அந்த மாதிரி அட்டன் பண்ணலாம், அதுவும் கூட இருக்குது. ஆனால் போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிய போகுது. பட் உண்மையான விஷயன்றது வந்து இதுதான். இந்த திடீர் பணக்காரர்கள் வந்து யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரியான சில ப்ரெஷர் இருக்குது, மணி ப்ரெஷர். பணத்தை கொண்டு வந்து போட்ட கருப்பு பணம் முதலைகள் கொடுக்குற அந்த டார்ச்சர் ஒரு பக்கம் இருக்கலாம். அவனுக்கு கேட்குற நேரத்தை பணத்தை ரிட்டர்ன் பண்ணல, இல்லை அவங்ககிட்ட ஒப்பந்தம் படி இவங்க என்ன ஒப்பந்தம் போட்டாங்க, எப்படி ரிட்டர்ன்ஸ்ன்றதை ஒப்பந்தம் போட்டாங்க, அந்த ரிட்டர்ன்ஸில் ஏதாவது இவங்க கொஞ்சம் டிஃபால்ட் ஆனாங்கன்னா அவங்க கொடுக்குற ப்ரெஷர், அதன் மூலமாக வந்து அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய ரெய்டு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இவங்களுக்கு வந்து கடனும் அதிகமாயிரும். ஒரு 5000 கோடி 7000 கோடி கடன்லாம் பெரிய கடன் இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது இவருக்கு வந்து நான் சீச்சர் ஆகிக்கிறேன்னு கேட்டால், நம்ம வந்து ரொம்ப ஜென்யூனாக நம்ம நடந்திருக்கிறோம் அந்த வியாபாரத்தில். ஒரு பெருமைக்குரிய ஒரு நிறுவனமாக வச்சுருக்கும் போது இந்த மாதிரி ரெய்டு இதெல்லாம் பண்ணும்போது கேட்டால் யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் சூழ்நிலாவும் எப்படியோ அவங்க மொத்தம் ஒரு ப்ரெஷர், அதில் வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன். இங்கே யாரையும் நமக்கு காயப்படுத்தணும் நமக்கு நோக்கம்லாம், யாரையும் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் நோக்கம் கிடையாது. இந்த திடீர் பணக்காரர்களுக்கு எப்போவுமே சிக்கல் சித்தார். மெல்ல மெல்ல உழைச்சி வராங்கல்ல, அவங்க வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் நேர்மையான தொழில் பண்ணாலும் கூட திடீர்னு நீங்கள் வந்து பெரிய பணக்காரராக நீங்கள் மாறுறீங்கன்னு சொன்னால் அது வந்து யார் மூலமாக மாறுறீங்க, எங்கேருந்து அவங்களுக்கு பணம் வருது, இதெல்லாம் வந்து நிறைய சிக்கல் இருக்குது. அது உயிரே போகக்கூடிய அளவுக்கு சில நேரங்களில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நேர்மையாக தொழில் செஞ்சாலும் கூட உங்களுக்கு வரக்கூடிய பணம் எங்கேருந்து வருதுன்றதை நீங்கள் பார்க்கணும்.